ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சமோசா போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மைதா மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவில் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் வந்துடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக. வாங்க நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பார்த்தீங்கன்னா நான் மைதா போட்டிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 1 கப் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே அளவுக்கு போடணும்னான்னு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 கப்பு தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பிசையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே வரும். 1 கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிட்ட வரும் சமோசா. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடுங்க. நல்லா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. ஊற்றாமல் அதை ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. மொதன்னு ஊற்றுனீங்கன்னா அது கொல கொலன்னு ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாயிரும், ஒட்டுற மாதிரி ஆயிரும் கையில் பிசு பிசுன்னு. பாருங்கள், நான் இத்தினியாக ஊற்றி ஊற்றி தான் பிசைஞ்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. அந்த மாவு பிசையும் போதே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாவு பிசைகிறது. அப்படியே பார்த்திங்கன்னா நானும் விளையாண்டுக்கிட்டே அப்படியே பார்த்திங்கன்னா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நீங்களும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த இது ஒட்டவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஊற வைக்கிறது தான் வேலை. இதை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா தான் நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், கொஞ்சோண்டு தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதுவே நிறைய சமோசா வரும் நமக்கு. குட்டி குட்டியாக பண்ணாலே நிறைய வரும். நீங்கள் பெருசு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் குவான்டிட்டி நிறையா போட்டுக்கோங்க மைதா மாவு. எனக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பல்லாரிக்கிட்டே வந்துச்சு. நல்லா பெரிய பல்லாரியாக நான் எடுத்திருந்தேன். அதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, நேராக அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே வைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நான் பார்த்திங்கன்னா நல்லா நேராக கட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயத்தை. அந்த ஒரு வெங்காயத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் கிடச்சிருந்துச்சு. நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறதா வேலை. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது பார்த்திங்கன்னா மெல்லிசாக ஆகிற அளவு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி வதக்குறேன்னு மட்டும். நம்ம எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கிக்கிட்டே இருந்தால் அந்த வெங்காயமே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறத நம்மளாலே பார்க்க முடியும். கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். எனக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால தான். நல்லா எனக்கு பாருங்கள் வெந்து முடிச்சிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்துடும். எனக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலா என்ன நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா என்ன மசாலானா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. நான் கொஞ்சோண்டு கிட்ட போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுருக்கோம், அதை தான் நான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நீங்கள் உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு அதை ஃபுல்லும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் மறந்துடாதீங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். போட்டு உப்பையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த மசாலா உள்ளே இருக்கும்போது நமக்கு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லு அடிச்சுட்டே இருக்கும். அதனால தான் எனக்கு பாருங்கள் நான் எப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கேன்னு. அது கிண்டும் போதே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் எல்லாமே மசாலா ஒட்டணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடணும். இல்லைன்னா அந்த மசாலா ஸ்மெல்லு அடிச்சுட்டே இருக்கும். நான் அது போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். பாருங்களேன், சூப்பராக கிண்டியாச்சு. நீங்கள் கிண்டும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும் எடுத்து. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி யோசிப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வதக்கிட்டு இதை நம்ம ஆற விட்டுறலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது வச்சுருந்தோம் பார்த்திங்களா,
அந்த மைதா அதை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி போடுற கட்டையை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு மைதாவை தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு அந்த மாவை கொஞ்சோண்டு 2 பாகமாக பிச்சு எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம 2 பாலாக உருட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா தான் தேய்க்க போகிறோம். அதனால தான் நீங்கள் மைதாவை கொஞ்சம் நல்லாவே தேய்ங்க. ஏன்னா அது நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி இருக்கணும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது வேகவே செய்யாது. அதை நம்ம தேய்ச்சிட்டே இருக்கணும். நம்ம இந்த சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு தேய்க்கக்கூடாது. நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். நம்ம கையே பின்னாடி தெரியணும். அந்தளவுக்கு நம்ம மெல்லிசாக தேய்க்கணும். அதனால தான் நான் கொஞ்சம் மைதாவை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ண சொல்கிறேன். பாருங்கள் என்னோடய கையே எப்படி கண்ணாடி மாதிரி தெரியுதுன்னு அப்படின்ட்டு. நம்ம சுற்றி சுற்றி நல்லா சேஃபாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கட் பண்ண தான் போகிறோம். அதனால தான் நமக்கு நல்ல அந்த மெல்லிசாக வந்தாலே போதும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். அடுத்து இன்னொரு உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் நான் 2 இதையுமே பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு பாருங்கள் நல்லா இப்படி தான் நான் தின்னா இல்லாமல் லைட்டாக பார்த்திங்கன்னா என்னோடய விரல் தெரிகிற அளவுக்கே நான் வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு நிறையா வேக விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி விடணும். அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி ஆயிரும். நம்ம லைட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு அந்த இதை போட்டுக்கலாம். போட்டு அதை 2 பக்கமும் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருங்க. எனக்கு பாருங்கள் நான் எப்படி திருப்பி விட்றேன் அப்படி சொல்லிவிட்டு. நீங்கள் வெந்துடக்கூடாது. நம்ம லைட்டாக திருப்பி திருப்பி விடணும். அப்போனா தான் நம்ம மடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த மாவு ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பாருங்களேன் சூப்பராக வந்துருச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கே போதும். நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. அது மாதிரி நெக்ஸ்ட் ஒன்றையும் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி முடிச்சுட்டு இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம 3 பாகமாக இப்போ கட் பண்ண போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு நான் 3 பாகமாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்திங்களா இதுலேயே 3 சமோசா கிட்ட பார்ட் வந்துடுச்சு. இதை தான் நம்ம இப்போ மடிக்க போகிறோம். இதை பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். நான் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு பவுலில் மைதா ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டு ஃபார்முக்கு வரணும். அதுக்காக தான். இது வந்து நம்ம ஒட்டணும். அதுக்காகவும் தான். நம்ம மசாலாவை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்ம மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதை வச்சு தான் இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். அந்த பேஸ்ட்டை இங்கிட்டு தூக்கிட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்படியேவும் தடவி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இது பண்ணும்போது. உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம ஒட்டிடலாம். அது சூப்பராக ஒட்டிக்கிடும். பாருங்களேன் நான் எப்படி ஒட்டுறேன் அப்படி சொல்லிவிட்டு. இந்த மாதிரி தாங்க ஒட்டணும். ஒட்டிட்டு பாருங்கள் அழகான சமோசா நமக்கு கிடச்சிருச்சு. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிட்டேன். குட்டி குட்டியாகவும் பெருசு பெருசாகவும் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை. மிச்சம் எந்த வேலையில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு அதே கடாயை வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த வச்சுருந்த சமோசா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த சமோசாவை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பாருங்களேன் எப்படி ஆட் பண்ணிட்டேன்னு. இதை நீங்கள் 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் 2 பக்கமே வேகும். இல்லைன்னா நீங்கள் ஒன் சைடே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பக்கம் மட்டும்தான் வெந்துட்டுருக்கும். ஏன்னா மைதா இல்லையா, அதனால் சீக்கிரமாக வேகாது. நம்ம 2 பக்கமும் இது பண்ணிகிட்டே இருந்தால் தான் வேகும். பாருங்களேன் எனக்கு எப்படி சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. இது மாதிரி நான் எல்லாத்தையுமே போட்டு போட்டு ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான சமோசா நமக்கு கிடைக்கும். எனக்கு பாருங்களேன் அப்படியே ஒரு பக்கம் கோல்டன் கலரில் வந்துருச்சா. இந்த மாதிரி நம்ம எண்ணெயை பார்த்திங்கன்னா அது மேலே ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு வேகும். சூப்பராக வரப்போகுது பாருங்களேன். எனக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சா. இது மாதிரி பார்த்திங்கன்னா மிச்சம் உள்ளதையும் நம்ம போட்டுக்கலாம். நான் வச்சுருந்த எல்லாத்தையுமே அப்படியே குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே இருந்துச்சு பார்த்திங்களா. அதை ஃபுல்லும் 2 பீஸ் கிட்டே போட்டுட்டேன். பெரிய பீஸ் மட்டும் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டேன். ஏன்னா 2 பக்கமும் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். எனக்கு பாருங்கள் சூப்பராக வேக போகுது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் நான் செஞ்சேன். செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையுமே நான் கொடுத்தேன். டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமோசாவை 2 பக்கம் திருப்பணும். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அப்போ இல்லைன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக அப்படியே இருக்குங்க. நமக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வரணும். நம்ம இந்த டீ கடையிலலாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும் சமோசா. பாருங்களேன் இந்த கலரில் வரணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருந்தால் தான் அதுக்கு சமோசானே பேர். அப்போ தானங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு சமோசான்னு நினச்சிக்கிட்டாவது சாப்பிடுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீதி உள்ள எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டு ஃப்ரையையும் எடுத்தாச்சு. நான் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு எடுத்ததும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
எல்லாருக்கும் கொடுத்துட்டே நம்மளும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.